Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. பொதுவாக காலேஜ்னாலே படிக்கிற விஷயம், ஜாலியாக இருக்கிற விஷயம், நிறைய கற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு சிறந்த இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது காலேஜ். பட் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நாம் ஒன்று வீட்டுக்கு போவோம். இதே ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க காலேஜில் இருக்கிற ஹாஸ்டலில் தங்குவாங்க. எப்பவுமே அந்த ஹாஸ்டல் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜில் இருக்கிற ஹாஸ்டலாக இருக்கட்டும், ஸ்கூலில் இருக்கிற ஹாஸ்டலாக இருக்கட்டும், நார்மலாக ஹாஸ்டல்னாலே அது ஒரு ஹாரரான அமானுஷமான இடமா கருதப்படுது. அதுக்கு ஒரே ரீசன் தான், அந்த ஹாஸ்டலுக்கு பல தரப்புல இருந்து மக்கள் வந்து தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. உலகத்தோட வெவ்வேறு மூலையிலேருந்து நிறைய பேர் வந்து தங்குறாங்க. அவங்களுக்கு 1000 பிரச்சனைகளாக இருக்கும். அதில் ஏதோ ஒரு பிரச்சனை முத்தி போய் அந்த இடத்துல தற்கொலை பண்ணி இறந்தும் போயிடுவாங்க. அப்படி இறந்ததுக்கப்புறம் அந்த இறந்து போனவங்களோட ஆன்மா அந்த ஹாஸ்டல்லே உலாவிட்டு இருக்கும். அங்கே இருக்கிற நிறைய பேரை குறிப்பாக இரவு நேரத்தில் பயமுறுத்திட்டு இருக்கும். இந்த ஒரு காரணத்தினால நிறைய மாணவர்கள் ஹாஸ்டலில் தங்குறத தவிர்த்துட்டு வெளியில் எங்கன்னா ரூம் எடுத்து தங்கிடுறாங்க. இல்லைனா தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் டெய்லி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி தான் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் லைஃப்பில் நடந்த ஒரு தரமான உண்மை பேய் சம்பவத்தை நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இப்போ நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக இல்லை டைப் பண்ணி கூட நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலத்தில் நீங்கள் வந்து நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு எபிசோட் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் போஸ்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இது ஒரு ப்ரொமோஷன். இந்த உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் பரணி. பரணி இவர் கேரளாவை சேர்ந்தவர். ஆனால் பரணியோட அப்பா அவர் கேரளா, அம்மா தமிழ்நாடு. அப்பா அம்மா லவ் மேரேஜ் அப்படின்றதுனால இவருக்கு தமிழும் நல்லா தெரியும், கேரளாவும் நல்லா தெரியும். பரணி இவர் பிறந்தது என்னவோ கேரளா தான், ஆனால் மொத்தமாக வளர்ந்தது படித்தது எல்லாமே தமிழ்நாட்டில் தான். அந்த பரணி இவர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு காலேஜில் படிக்கும்போது தான் இந்த திகில் பேய் சம்பவமும் இவரோட வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல பரணி அந்த காலேஜ் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு அந்த பேரையும் மென்ஷன் பண்ணல, அந்த ஊரையும் மென்ஷன் பண்ணல. ஏன்னா அந்த ஊரில் அந்த காலேஜ் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. சொல்ல போனால் அந்த ஊரோட பேரை சொன்னால் கண்டிப்பாக அந்த காலேஜ் தான் ஞாபகம் வரும். அப்படிப்பட்ட ஒரு ஊரில் தான் நடந்திருக்கு. ஆனால் திகில் சம்பவம் பரணி இவருக்கும் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது தான் நடந்திருக்கு. சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ஊரில் இருக்கிற அந்த காலேஜ் பேர் அவரும் சொல்லலை. அந்த காலேஜில் தான் இவரும் காலேஜும் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் அந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா தான் போயிருக்கு. இப்படியே காலேஜ் 2வது வருஷம் வந்திருக்கு. 2வது வருஷம் வந்ததுக்கப்புறம் பரணியும் காலேஜில் ஒரு பொண்ணை பார்க்குறாரு. பார்த்து பேசி பழகி கடைசியாக அந்த பொண்ணும் இவரும் காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா போயிட்டு இருக்கு. இதில் பரணியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் கேட்குற விஷயம், டேய் நீ பிறந்தது எல்லாமே கேரளா தானே, பேசாமல் இப்போ ஒரு செம் லீவ் வருதுல்ல, அந்த லீவில் நம்ம ஏன் கேரளா போயிட்டு வரக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பரணியும் வாடா தாராளமாக போயிட்டு வரலாம் அப்படின்னு இவங்க டீமில் ஒரு 4-5 பேர் இன்க்ளூடிங் இவருடைய லவ்வர். ஸோ மொத்தமாக எல்லாருமே கேரளாவுக்கும் போகிறாங்க. சம்பவம் கேரளாவில் நடக்கல, அந்த காலேஜில் தான் நடக்குது. ஸோ கேரளாலாம் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து மறுபடியும் காலேஜுக்கும் வந்துடுறாங்க. பரணி இவருடைய லவ்வர் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லையும் இருக்காங்க. பரணி மற்ற பசங்க எல்லாருமே பாய்ஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க. ஸோ இப்படி ஹாஸ்டல் லைஃப் நல்லா போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. இது வரைக்கும் இவங்களோட வாழ்க்கையில் இந்த அமானுஷ்யம் பேய் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க பார்த்ததில்ல, கதைகளை மட்டும்தான் கேட்டு வளர்ந்துருக்காங்க. ஆனால் தடவையாக இவங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு தெரியாமல் அன்னைக்கு இரவு இவங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இதுலேயும் பரணி இவங்க ரூமில் இருந்து பாத்ரூம் ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பாத்ரூம் இருக்கிற அந்த இடம் நல்லா இருட்டாகவும் இருந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல தான் குடிக்கிறதுக்கு தண்ணியை ஃபில் பண்ணுறதுக்கான அந்த பாட்டில் பாத்ரூம் போகிற வழியில் தான் வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி பிடிக்கிற இடமும் இருட்டாக தான் இருக்கும். இதில் பரணி இவருடைய ஃப்ரெண்டு, அவருடைய பேரு ஜெர்சன், அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா அவருக்கு பேய்னு சொன்னாலே பயம். சொல்லப்போனால் நம்ம முனி படத்தில் ராகவா லாரன்ஸ் அவரும் பேய்னு சொன்னாலே பயப்படுவாரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இவருடைய நண்பரும் பேய்னு சொன்னாலே பயங்கரமாக பயப்படுவார். இவங்க எல்லாருமே ஒரே ரூமில் தான் தங்கியிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த நண்பருக்கு பாத்ரூம் வருது. தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் பயந்து தான் இருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த டைம் நைட்டு தனியாக போகிறதுக்கு பயந்து பாத்ரூமை அடக்கிட்டு தான் இருந்திருக்காரு. இன்கேஸ் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் எந்திரிச்சு போனாங்கன்னா கூட போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் இவரும் முடிஞ்ச வரைக்கும் காத்துட்டும் இருப்பார். அதே மாதிரி தான் அன்னைக்கு நைட்டு படுத்துட்டு இருக்கும்போது இவருக்கும் பாத்ரூம் வருது.
ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து ஜெர்சனுக்கும் பாத்ரூம் அர்ஜென்ட்டாக வருது. ஆனால் இந்த நேரம் பார்த்து எவனுமே எந்திரிச்சு போலியே. சரி நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு இவரும் எந்திரிக்கிறாரு. வெளியில் வந்து பார்த்தா வராண்டா ஃபுல்லாக லைட்லாம் எரியுது. ஆனால் பாத்ரூம் கிட்ட ஒரு 20 ஸ்டெப்பு நடந்து போகிற அந்த தூரத்தில் லைட் எரியல. அங்கே லைட் இருக்குது ஆனால் ஃபியூஸ் போயிருக்கு. அந்த இருட்டு ஜெர்சனுக்கு எப்படி இருந்திருக்குன்னா ஏதோ இருட்டான ஒரு உலகத்துள்ள போகிற மாதிரியே இருக்கே அப்படின்னு இவரும் பயத்தோட அந்த இடத்த பார்க்க இப்படியே யோசிக்கிறாரு. வேற வழி இல்லை, போய் தான் ஆகணும். ஆனால் பாத்ரூமில் லைட் இருக்குது, அங்கே போய்ட்டு லைட்டை போட்டால் எரியும், நம்மளும் பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிட்ட போறாரு. ஆனா கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது மட்டும்தான் அந்த இடம் கும்மிருட்டுல இருந்துட்டு இருக்கு. கிட்ட போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற கதவு மற்ற எல்லா விஷயமும் ரொம்பவே தெளிவா தான் தெரியுது. இவரும் பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படி பொறுமையா கிட்ட போறாரு. அப்படி கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பாத்ரூமோட கதவு இருக்கு பாத்தீங்களா, அந்த கதவோட மேல் பகுதியிலிருந்து ஏதோ ஒரு தலையை எட்டி பார்க்குது. தலை எட்டி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கதவோட கீழ் பகுதியிலிருந்து கை யாரும் நீட்டுறாங்க. அதுவும் வெளியில அந்த கையும் சரி அந்த தலையும் சரி பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு கோரமாகவும் இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்ம ஹாஸ்டல் பசங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இவரும் அலறி அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வராரு. ஓடி வந்து பரணி எழுப்பி, மச்சான் அந்த பாத்ரூமில் எதுவும் இருக்குடா, அங்கே நான் கையை பார்த்தேன் தலையை பார்த்தேன் அப்படின்னு இவரும் அந்த இடத்துல பார்த்தா அந்த ஒரு விஷயத்த நினச்சி பயங்கரமாக பதறியும் போகிறாரு. இப்படி பையன் பயந்துருக்கானே அப்படின்னு படுத்துட்டு இருக்கிற பரணி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எந்திரிச்சு இவங்க ரூம் லைட்டும் போடுறாங்க. ரூமை விட்டு வெளியிலையும் வராங்க. வெளியில் வந்து பார்த்தா அந்த பாத்ரூமோட இடம் இருட்டாக தான் இருந்துட்டு இருக்கு. இவங்க கையில் மொபைல் டார்ச் ஆன் பண்ணி கிட்டேயும் போகிறாங்க. ஆனால் கிட்ட போய் பார்த்தா அந்த இடம் அமைதியாக தான் இருக்குது. டேய், இவன் சும்மாவே பயப்படுவான், அந்த இடத்துல ஏதாச்சும் பார்த்துட்டு இப்போ பயந்து வந்திருக்க போகிறான்டாம், மற்றபடி வேற எதுவும் அமானுஷமாலாம் வேற எதுவும் இருக்காது, ஏதாச்சும் இருட்டில் பார்த்து பயந்துருப்பான் அப்படின்னு இவங்களும் நண்பன் சொல்கிற விஷயத்த நம்பலை. ஆனால் ஜெர்சனோ, மச்சான் உண்மையிலேயே நாங்கள் ஏதோ ஒன்று பார்த்தோம்டா, சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு, எனக்கும் ரொம்பவே பயமாக இருக்குது, வாடா இப்போவே போயிட்டு ஹாஸ்டல் வார்டன் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது பசங்க எல்லாருமே ஜெர்சனை பார்த்து கிண்டல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நல்லா கலாய்ச்சி போய் தூங்கடா அப்படின்னு திட்டி அவரையும் ரூமுக்கு அனுப்பிடுறாங்க. ஆனால் இந்த சைடில் ஜெர்சனுக்கும் உடம்பு அந்த கை கால்லாம் நடுக்கும் இன்னமும் குறையில, அந்த அளவுக்கும் பயந்துருக்காரு. கூட இருக்கிற பசங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இவன் சின்னதாக ஏதாச்சும் ஒரு விஷயம் இல்லை பேய்னு சொன்னாலே பயப்படுவான். அப்படி இருக்கிறவன் இருட்டில் எதையோ பார்த்துட்டு கண்டிப்பாக பயப்படாமல் இருப்பான் அப்படின்னு அவங்கள அதை கண்டுக்காம இப்போ எல்லாருமே தூங்குறாங்க. இப்படி பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் வழக்கமாக எல்லாருமே காலேஜுக்கும் போகிறாங்க. காலேஜ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஹாஸ்டலுக்கும் வராங்க. இப்படி நைட் ஆகுது. எல்லாருமே தூங்கலாம் அப்படின்னு படுத்துட்டு இருக்காங்க. ஆனால் பரணி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தூங்காமல் அப்படியே கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கும் கண்டிப்பாக ஜெர்சன் இவன் ஏதாச்சும் ஒரு கதை கொடுப்பான் பாரு அப்படின்னு எல்லாருமே ஜெர்சனை ஃபன் பண்ணலாம் அப்படின்னு தூங்காமல் முடிச்சுட்டும் இருக்காங்க. ஆனால் தூங்குற மாதிரி நடிச்சிட்டும் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த இரவு நேரமும் வருது. அதே போல் ஜெர்சன் எழுந்திரிச்சு பாத்ரூம் போகலாம் அப்படின்னு தனியாக போறாரு. இந்த சைட்ல பரணி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டே அவன் போயிட்டான்டா, இப்ப ஏதாச்சும் பண்ணிட்டு வருவான் பாரு அப்படின்னு இவங்களும் ஜெர்சனுக்காக காத்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க காத்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பாத்ரூம் கிட்ட இருந்து ஒரு பலத்த சத்தத்தோட, சொல்ல போனா ஒரு மிருகம் மனுஷன் சேர்ந்து கத்தனா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பலத்த சத்தமும் கேட்குது. அந்த சத்தத்தோட ஜெர்சன் இவரும் அலறி அடிச்சுட்டு ஓடியும் வராரு. இந்த சத்தத்தை கேட்ட ஆரம்பத்துல பரணி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு செகண்ட் பயந்துடுறாங்க. ஜெர்சனும் ரொம்பவே வேகத்தோடு ஓடி வராரு. ரூம்குள்ள வந்து கதவெல்லாம் அவசர அவசரமாக சாத்திட்டு படுத்துட்டு இருக்கிற இடத்துல படுத்து பெட்ஷீட்லாம் இழுத்து போத்திட்டு அப்படியே சைலண்டாக படுத்துடுறாரு. இந்த ஒரு விஷயத்த பார்க்குற பசங்க இவங்களுக்கும் ஒரு செகண்ட் ஒன்றும் புரியல. ஏன்னா இந்த இடத்துல ஜெர்சன் இவன் ஏதாச்சும் வந்து சொல்லுவான், இதை வச்சு நம்ம ஃபன் பண்ணலாம் அப்படின்னு தான் பசங்க எல்லாருமே காத்துட்டு இருக்க. ஆனால் ஜெர்சன் எதுவுமே சொல்லாமல் பயத்தோட கத்திட்டு வந்து அந்த இடத்துல அமைதியாக படுத்துட்டு இருக்கிறத பார்த்து இவங்களே ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. ஆனால் இப்போ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கானே அப்படின்னு இவங்க யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் கிட்ட இருந்து ஒரு அலறல் சத்தமும் கேட்குது. அந்த அலறல் சத்தம் எப்படி இருக்குன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மனுஷன் மிருகம் மாதிரி கத்த முயற்சி பண்ணா இப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அங்க இருந்து அந்த சத்தமும் கேட்க. இந்த சத்தத்தை கேட்ட பசங்க எல்லாருமே டேய் இவன் இங்கே பயத்தில் படுத்துட்டு இருக்கான், சேம் இவன் ஓடி வரும்போது கூட இதே சத்தம் தான் கேட்டுது, நம்ம என்னவோ இவன் தான் இந்த மாதிரி கத்திட்டு வரான்னு நினச்சோம், ஆனால் உண்மையிலே அங்கே சத்தம் கேட்குது, வாங்கடா என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு இவங்களும் டார்ச் லைட்லாம் ஆன் பண்ணி அந்த ரூமை விட்டு வெளியில் வராங்க. பார்க்கும்போது பாத்ரூம் இருட்டாக தான் இருக்கு. அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தோட பாத்ரூம் கிட்டேயும் போகிறாங்க. போய் பார்த்தா அந்த இடம் ரொம்பவே சாதாரணமாக தான் இருக்கு. இவங்க வெளியில் வந்த ஒரு சில வினாடிகளில் அந்த சத்தம் அடங்கிடுது. அந்த பாத்ரூமை நல்லா சுற்றி பார்க்குறாங்க. அந்த இடத்துல எந்த விதமான நடமாட்டமும் இல்லை. இவங்களும் பயந்து போயிடுறாங்க. ஏன்னா சத்தத்தை கேட்டு தான் பரணி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல சத்தம் இல்லைன்னும் போது இவங்களுக்கே கொஞ்சம் பயமாக வருது. ஒருவேளை ஜெர்சன் சொன்னது அவன் பார்த்தது உண்மையாக தான் இருக்கும், அவனை நாம கிண்டல் பண்ணிட்டு இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. டேய் இப்போதைக்கு இந்த பாத்ரூம் கிட்ட நிற்க வேண்டாம், டைம் என்னன்னு பார்த்தியா, மணி நடுராத்திரி 2:30 தான் ஆகுது, இன்னும் 2-2.5 மணி நேரம் காத்திருந்தா பொழுது விடிஞ்சிடும், அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம
நம்ம வார்டன் கிட்ட பேசலாம், தயவு செஞ்சு இங்கேருந்து வந்துருங்க, ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு எல்லாருமே அந்த பாத்ரூமை விட்டு தள்ளியும் வராங்க. ஆனால் இவங்க தள்ளி வரும்போதும் அந்த அமானுஷமான சத்தம் மறுபடியும் அங்கேருந்து கத்துறதும் கேட்க இவங்களும் அறக்க பறக்க ஓடி போயிட்டு இவங்க தங்கியிருக்கிற ரூம்குள்ளேயும் போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு பசங்க எல்லாருமே ஒரு விதமான பயத்தோட தான் உட்காந்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு நிமிஷத்தையும் கடக்கிறது ஏதோ 2-3 நாள் கடக்கிற மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. கடைசியாக விடிய காலையில் 5 மணி ஆகுது. 5 மணி ஆன உடனே எல்லாருமே எந்திரிச்சு அவசர அவசரமாக அந்த ஹாஸ்டலோட வார்டனையும் பார்க்க போகிறாங்க. பார்த்து நடந்த இந்த ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு. கரெக்டாக அந்த நேரம் தான் ஹாஸ்டல் வார்டனும் எந்திரிக்கிறாரு. அவர்கிட்ட நடந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. சார், பாத்ரூம் கிட்ட ஏதோ அமானுஷமான சத்தம்லாம் கேட்குது, அதுவும் நைட்டு 2 மணிக்கு மேலே தான் கேட்குது. இந்த சத்தத்தை நான் மட்டும் இல்லை, என் கூட இருக்கிற எல்லாருமே கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னால் என் ரூமில் இருக்கிற ஜெர்சன் பையன் அவனும் பாத்ரூம் போகலான்னு போயிருக்கான். அந்த டோர் கிட்ட ஏதோ தலை தனியாக கை தனியாக தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து அவன் அலறியும் வந்திருக்கான். அந்த இடத்துல என்னென்னவோ நடக்குது, எங்களுக்கு ஒன்றும் புரியல, தயவு செஞ்சு இதுக்கு ஒரு சொல்யூஷன், இது ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹாஸ்டல் வார்டன், தம்பிங்களா என்னப்பா லூஸ் மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க, எதையோ பார்த்துட்டு இங்கே புலம்பிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, கம்முனு ரூமுக்கு போங்கடா அப்படின்னு பசங்க எல்லாருமே ரூமுக்கு அனுப்பி விட்டுறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லூசுத்தனமாக எல்லாருக்கிட்டையும் வளர வச்சு இல்லாத பிரச்சனை இருக்குன்ற மாதிரி குட்டையை கிளப்பி விட்றாதீங்கடா. நீங்கள் பயந்த மாதிரி எல்லாரும் பயந்துட்டு இருக்க போகிறானுங்க, அதுக்கப்புறம் ஒருத்தனும் இங்கே தங்க மாட்டான், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹாஸ்டல் வார்டனும் சொல்ல இந்த ஒரு விஷயத்தை கேட்ட பசங்க இவங்களுக்கு, எப்பாடே அங்கே என்ன நடந்தது அப்படின்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நீ அந்த ஸ்பாட்டில் இல்லை, உனக்கு தெரியல அப்படின்றதுனால நீ இப்படி பேசுகிற அப்படின்னு இவங்களும் மனசுலே நினச்சிக்கிறாங்க. இப்படி ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் பரணியும் அவருடைய காதலி அவங்களுக்கும் கால் பண்ணி, என் ரூமில் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, ஆனால் இதை பற்றி ஹாஸ்டல் வார்டன் கிட்ட சொன்னால் நம்பவும் மாட்டுறாரு, எங்களுக்கும் இங்கே தங்குறதுக்கு பயமாக இருக்குது, தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயத்த நீயாச்சும் நம்ப அப்படின்னு பரணி அவர் காதலிகிட்ட சொல்ல, ஆனால் அவங்க காதலியும் இந்த ஒரு விஷயத்த நம்பாமல், டேய் என்னடா லூசு மாதிரி பேசியிருக்கீங்க, நம்ம ஹாஸ்டலில் எங்கடா அந்த பிரச்சனைலாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வேற எங்கேயும் வளராமல் அமைதியாக இருங்க அப்படின்னு அந்த ஹாஸ்டல் வார்டன் என்ன சொன்னாரோ சேம் அதே தான் இவங்க காதலியும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த சைடில் பரணி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்க்ளூடிங் ஜெர்சன் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, டேய் இங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது, நம்ம பாதுகாப்பை நம்ம தான் உறுதிப்படுத்தணும், நம்ம ரூம் ஃபுல்லாக சாமி சம்மந்தப்பட்ட பொருட்களை நிறைய வாங்கி வைங்க, நீ எந்த மதமாக வேணாலும் இருந்துட்டு போ, உனக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் கடவுள் சம்மந்தப்பட்ட பொருள் இந்த ரூமில் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பரணி ஜெர்சன் மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கடவுள் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வாங்கிட்டு வராங்க. முருகருடைய வேலு அண்ட் ஜீசஸ் சம்மந்தப்பட்ட பொருள், அல்ல சம்மந்தப்பட்ட பொருள் அப்படின்னு இதுக்கப்புறம் எல்லா பசங்களும் கடவுள் சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கிட்டு வந்து அவங்க தலகாணி கீழே அண்ட் அங்கே இங்கன்னு மாட்டியும் வைக்கிறாங்க. இப்படி அன்னைக்கு நைட்டும் வருது. அன்னைக்கும் பசங்க எல்லாருமே ஒரு பயத்தோட தான் இருக்காங்க. டேய் கண்டினியூவாக 2 நாள் இந்த பாத்ரூம் கிட்ட சம்பவம் நடந்திருக்கு, இன்றைக்கி நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, எல்லாருமே தைரியமாக இருங்க, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நமக்கு தூக்கம் வர்றது கொஞ்சம் டவுட்டு தான், இருந்தாலும் தூங்க முயற்சி பண்ணலாம், ஏன்னா இப்போ நம்ம கிட்ட கடவுள் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் இருந்திருக்கு, ஒரு தைரியத்தோடு இருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே ஒரு நம்பிக்கையோட படுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் யாருக்குமே சுத்தமாக தூக்கமும் வரல. இப்படியே டைம் 2 மணி, நடுராத்திரி 2 மணி ஆகுது. அந்த 2 மணி வந்ததுக்கப்புறம் அந்த பாத்ரூம் கிட்ட ஏதாச்சும் நடமாட்டம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா எந்த நடமாட்டமும் இல்லை. இப்படியே 2 மணி 3 ஆகுது, 3-4 ஆகுது, கிட்டத்தட்ட 4-4:30 வரைக்கும் பசங்க யாருமே தூங்காமல் முழிச்சிட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மரண பயமாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஹாஸ்டலில் வேற எந்த பசங்களுமே இந்த மாதிரி அமானுஷத்தை ஃபீல் பண்ணதா கேள்விப்பட்டது கூட இல்லை. இந்த ரூமில் இருக்கிற பசங்க மட்டும்தான் பயத்தோட இருக்க. இப்படியே 5 மணி வரைக்கும் தூங்காமல் இருந்திருக்காங்க. பொழுது விடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எங்கே போய் தூங்குறது அப்படின்னு இந்த கேங்கில் தினேஷன் ஒருத்தர் இருக்காரு. டே நான் போய் குளிக்கிறேன்டா, அதான் பொழுது விடிஞ்சிருச்சுல போய் குளிக்கிறேன் அப்படின்னு அவரும் டவலு சோப்பெல்லாம் எடுத்துட்டு பாத்ரூமுக்கும் வராரு, அந்த அமானுஷமான பாத்ரூமுக்கு. அந்த காலையில் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் வேற யாருமே குளிக்கல, மொதல் ஆளாக இப்படி தான் என்ட்ரு ஆகுறாரு. ஓவராலாக அந்த இடத்துல தினேஷ் மட்டும் தான் தனியாக குளிச்சுட்டு இருக்காரு. அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது அவர் முடி கொஞ்சம் நல்லா நிறைய வளர்த்துட்டு இருக்காரு. அவரோட முடியை யாரோ அப்படி பிடிச்சி இழுத்து கீழேயும் வேகமாக தள்ளியும் விட்டுருக்காங்க. அந்த சமயம் அவர் சோப்பெல்லாம் போடல, தெளிவாக தான் குளிச்சுட்டு இருக்காரு. அப்படி கீழே விழுந்ததில் பார்த்தீங்கன்னா அவருக்கும் தலையில் அடிபட்டு ரத்தமாக வருது. அடிப்பட்டதை கூட பெருசாக பொருட்படுத்திக்காம எந்திரிச்சு உடனே பார்க்குறாரு. ஏன்னா வேற வேணா இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருப்பான் அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா அந்த பாத்ரூமே காலியாக தான் இருக்குது. இன்க்ளூடிங் இந்த இடத்த விட்டு வேகமாக ஓடுறதுக்கான சத்தமும் கேட்கல. ஒருவேளை ஓடாமல் அங்கேயே ஒளிஞ்சிருப்பான் அப்படின்னு இவரும் தேடியும் பார்க்குறாரு. ஆனால் எந்த இடத்துலையுமே ஆளுங்க இல்லை. ஆனால் இதை பற்றி பசங்க யார்கிட்டையுமே சொல்லலை. பாத்ரூமில் ஜஸ்ட்டு தடுக்கி விழுந்து அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவருக்கு அடிப்பட்ட இடத்துக்கு தையெல்லாம் போடும்போது தான் பரணி கிட்ட மட்டும் தனியாக சொல்கிறாரு, மச்சான் பாத்ரூம்லனா
தடிக்கலாம் விழாடா. நான் குளிச்சுட்டு இருக்கும்போது என் முடியை பிடிச்சி யாரோ வேகமாக இழுத்தும் விட்டாங்க. ஆனால் நான் தெளிவாக எந்திரிச்சும் பார்த்தேன், அந்த இடத்துல ஆளே இல்லடா. அந்த பாத்ரூமில் நான் மட்டும் தான் தனியாக குளிச்சுட்டு இருந்தேன். எனக்கு என்னவோ நைட்டு தொல்லை பண்ணிட்டு இருந்தேன், அந்த அமானுஷன் தான் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவரும் ஒரு பயத்தோட சொல்ல பரணிக்கும் புரிய வருது, சம்திங் ஏதோ இருக்கு, நாம் இன்னும் கொஞ்சம் பாதுகாப்போடு இருக்கணும் அப்படின்னு. இதுக்கப்புறம் அடிப்பட்ட தினேஷை ஹாஸ்டலுக்கும் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் மச்சான் நான் கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டு வரேன், ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி ஊருக்கும் போயிடுறாரு. அடுத்த 15 நாளைக்கு அந்த நண்பரும் ஹாஸ்டல் பக்கம் வரல. ஆனால் இந்த சைடில் ஹாஸ்டலில் பரணி, ஜெர்சன் இவங்க எல்லாருமே ரூமில் இருந்துட்டு இருக்க அவங்களும் அன்னைக்கு நைட்டு ஏதாச்சும் பிரச்சனை நடக்குமோ அப்படின்னு ஒரு பயத்தோடு உட்காந்துருக்காங்க. ஆனால் அடிப்பட்ட ஃப்ரெண்டு ஊருக்கு போனார்ல, அந்த முதல் நாள் எந்த பிரச்சனையுமே இல்லை, அடுத்த நாள் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படி 3 நாள் வரைக்கும் பிரச்சனையே இல்லைன்னு உடனே இவங்களும் டேய் பிரச்சனைலாம் எதுவுமே இல்லைடா, இதுக்கப்புறம் எதுவும் இருக்காது, நம்மளும் சகஜமாக நம்ம வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு இவங்க எல்லாருமே கடவுள் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வாங்கி வச்சாங்க பார்த்தீங்களா. அதை தலகாணி கீழே இருந்து எடுத்து இவங்க ரூம்லேயே சின்னதாக பூஜை ரூம் மாதிரியே ஒரு செட்டப்பும் இருக்கும், அந்த இடத்துல வச்சிடறாங்க. வச்சுட்டு இவங்களுடைய அன்றாட வாழ்க்கையும் பார்க்குறாங்க. இப்படி அந்த 3 நாள் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு பசங்க எல்லாமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்காங்க. இப்படி அன்னைக்கு நைட்டும் வருது. வழக்கம் போல் எல்லாருமே நிம்மதியாக தூங்கிட்டும் இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜெர்சனும் பாத்ரூம் வருது அப்படின்னு எந்திரிச்சு பாத்ரூமுக்கும் போகிறாரு. ஆனால் இவருக்குள்ள அந்த பயம் இன்னும் விட்டு போகலை. அந்த பயத்தோடு தான் இருக்காரு. இருந்தாலும் பிரச்சனை தான் இல்லையே அப்படின்னு இவரும் பாத்ரூம் கிட்ட போக எதிர்ச்சியாக அந்த பாத்ரூமோட டோரை பார்த்தா சேம் இதுக்கு முன்னாடி ஜெர்சன் பார்த்துருப்பார்ல, தலை கீழே கை, சேம் அதே விஷயத்த இப்போ பரணி இவரும் பார்க்குறாரு. பார்த்து அலறவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் கத்தனாரான்னு கேட்டிங்கன்னா கத்தலை. இவருக்குள்ள அந்த அளவுக்கு பயம் அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. இப்போதான்டா பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு நிம்மதியாக வந்தேன், ஆனால் பிரச்சனை இன்னும் முடியலையே அப்படின்னு இவரும் பயத்தோட இந்த இடத்த விட்டு திரும்பி போயிடலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் போகிறாரு. போயிட்டு யதார்த்தமாக திரும்பியும் பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது இப்போ அந்த இடம் காலியாக தான் இருக்குது. அதாவது அந்த தலையும் இல்லை, அந்த கையும் இல்லை. ஒருவேளை இது கற்பனையாக இருக்குமோ, நம்ம பயத்தோடு இருக்கிறதுனால இல்லாத ஒரு விஷயத்த பார்த்தோமா, இல்லை இது எல்லாமே நமக்கு ஒரு கனவு கற்பனையா அப்படின்னு இவருக்கும் ஒன்றும் புரியாமல் முடிச்சிட்டும் இருக்காரு. சரிடா இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ தான் இவருக்கும் தண்ணி தாகமும் எடுக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த பாத்ரூம் போகிற வழியில் தான் இருட்டில் குடிக்கிறதுக்கான தண்ணியும் இருக்குது. இப்போ கொஞ்சம் முன்னாடியும் போனோம், அந்த இடமும் இருட்டாக தான் இருக்குது. இவரும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அங்கே இருக்கிற டம்ளர் எடுத்து தண்ணியும் திறந்து விடுறாரு. அந்த அமைதியான சூழ்நிலையில் அந்த தண்ணி கொட்டுற சத்தம் மட்டும் தான் கேட்க, இது கூடவே இன்னொரு சத்தமும் கேட்குது, டேய் இங்கே வா அப்படின்னு ஒரு அமானுஷ்ய குரல், அதுவும் கட்ட குரலில் ரொம்பவே கோவத்தோட கூப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட குரலும் கேட்குது. இந்த குரல் வர திசை எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம். இந்த சத்தத்தை கேட்ட அடுத்த செகண்ட் பரணி அந்த டம்ளரை அப்படி கீழே போட்டு வேக வேகமாக ஓடுறாரு. ஓடி அவங்க ரூமுக்கு போயிட்டு மச்சான் டேய் அங்கே ஏதோ சத்தம் கேட்குதுரா, என்னை ஏதோ கூப்பிடுதுரா, அங்கே ஏதோ இருக்கு அப்படின்னு இவரும் பயத்தில் அவங்க நண்பர்கள்லாம் எழுப்ப இப்போ இதை கேட்ட மற்ற பசங்க எல்லாருமே பயப்பட எந்திரிச்சு இவங்க தேடுற முதல் பொருள் என்ன தெரியுமா, இதுக்கு முன்னாடி இவங்க கடவுள் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, எதுவுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு எல்லாத்தையுமே அந்த ஷெல்ஃப்லையும் வச்சுருப்பாங்க. வேக வேகமாக போயிட்டு அந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆளுக்கு ஒன்று எடுத்து கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த வேல், ரோசரி, மற்ற பொருட்கள்லாம் தேடலான்னு பார்த்தா ஒன்று கூட அந்த ரூமில் இல்லை. சொல்லப்போனால் அந்த ரூம்குள்ளே கடவுள் சம்மந்தப்பட்ட எந்த பொருட்களுமே இல்லை. ஈவன் இவங்க ஒட்டி வச்ச ஃபோட்டோ கூட. டேய் எங்கடா போச்சு, எல்லாம் யாரா தூக்கி போட்டீங்க அப்படின்னு கேட்க இந்த ரூமில் இருக்கிற எல்லாருமே ஒருத்தர் அவங்க மூஞ்ச பார்த்து முடிச்சுக்கிறாங்க. யார் பண்ணிருப்பா, நீ பண்ணிருப்பியா அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு விஷயத்த இந்த ரூமில் இருக்கிற யாருமே பண்ணலை. அப்படி இருக்கும்போது எல்லாம் எங்கடா போச்சு அப்படின்னு இவங்களுக்கே ஒரு குழப்பம் இருக்கு. கடவுள் சம்மந்தப்பட்ட பொருட்களே காணாமல் போயிருக்குன்னா இங்கே பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு இவங்களும் நடுக்கத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாருமே பயத்தோடு இருக்கும்போது இப்போ எல்லாருக்குமே கேட்குற மாதிரி அந்த குரலும் கேட்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பரணிக்கு மட்டும் தானே கேட்டது, இப்போ ரூமில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் சேர்ந்து அந்த குரலும் கேட்குது. டேய் இங்கே வாங்கடா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன், சும்மா இருந்த என்ன நீங்கள் நோண்டி உசுப்பேற்றி விட்டீங்க, இதுக்கப்புறம் உங்கள் யாருமே நான் நிம்மதியாக விட மாட்டேன் அப்படின்னு அந்த அமானுஷ குரலும் சொல்ல இதை கேட்ட மற்ற பசங்க எல்லாருமே பதறியும் போகிறாங்க. டேய் நம்ம என்னடா பண்ணோம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கும், நம்ம எதை போயிட்டு நோண்டணும் அப்படின்னு தெரியாமல் இவங்களும் முடிச்சிட்டும் இருக்காங்க. சொல்லப்போனால் இந்த பசங்க அந்த இடத்துல எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த அமானுஷம் எதுக்கு இந்த ரூமில் இருக்கிற இந்த பசங்களை மட்டும் டார்கெட் பண்ணணும்? பசங்களும் பயத்தில் மறுபடியும் அந்த கடவுள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எங்கேயாச்சும் மறைஞ்சிருக்கா இல்லை யாராச்சும் எடுத்து வச்சிருக்கானுங்களா, அவனுங்களுக்கே தெரியாமல் கூட எடுத்து அடுக்கி வைக்கிறேன்னு எங்கன்னா உரமா வச்சிருக்க போகிறான் அப்படின்னு எல்லா இடத்தையுமே தேடி பார்க்குறாங்க. ஆனால் ஒரு பொருள் கூட இல்லை. பைபிளும் காணும், வேலும் காணும், குரானையும் காணும், அங்கே வச்சிருந்த ஃபோட்டோ எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத போது இவங்களுக்கு நம்பிக்கை போயிடுது, கண்டிப்பாக நமக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு. பசங்க எல்லாருமே டேய் பேசாமல் வெளியில் ஓடிடலாமா அப்படின்னு இவங்களை யோசிக்க, டேய்
இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு பாதுகாப்பான இடம் இந்த இடம் மட்டும்தான். வெளியில் போனோன்னா இந்த நேரத்தில் ஏமா இருப்பான், அமைதியாக இருறான், கொஞ்சம் டைம் வரட்டும், அது வரைக்கும் இங்கே இருக்கலாம் அப்படின்னு பரணியும் சொல்ல இவங்களும் காத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் இவங்க ரூம்குள்ளே எந்த விதமான அமானுஷமும் நடக்கல. ஆனால் இப்போ இவங்க ரூம்குள்ளே அடுக்கி வச்ச பொருள்லாம் கோபத்தோட தட்டி களைச்சி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி யாரோ தட்டி களைச்சி விடுறாங்க. பொருள் எல்லாமே கண்ணா பின்னான்னு செதறவும் ஆரம்பிக்குது. பசங்க எல்லாருமே பொறுமை விட்டாங்க. இங்க இருந்தா நமக்கு ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்னு பயத்துல நடுராத்திரி 3 மணிக்கு எந்திரிச்சு வெளியிலையும் ஓடிடுறாங்க. இப்படி இவங்க வேகமா ஓடும்போது பார்த்தீங்கன்னா தூரத்தில் யாரோ ஒருத்தவங்க இவங்களை நோக்கி வரா மாதிரியும் இருக்கு. ஆனால் அந்த உருவம் வந்துட்டு இருக்கிற அந்த இடமும் ஓரளவுக்கு இருட்டாக இருக்கு. இருட்டில் அந்த உருவம் நல்லா தெளிவாக, அந்த ஷேப் மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. இவங்களும் பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டும் இருக்காங்க. அந்த உருவம் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஹாஸ்டல் வார்டன். அவருக்கு நைட்டு தூக்கம் வரல அப்படின்னு அந்த இடத்துல ஓலாத்திட்டு இருக்காரு. அவரை பிடிச்சி சார் நான் அப்போவே சொன்னேன், நீங்கள் நம்பலை, என் ரூமில் என்னென்னோ நடக்குது, அந்த இடத்துல ஒரு கட்டக்குரல், ஒரு குரலையும் கேட்டோம், எங்களை கூப்பிடுது, எங்களை ஏதோ பண்ணிடணும்னு சொல்லுது, ரொம்பவே பயமாக இருக்குது, தயவு செஞ்சு எங்கள் ரூமுக்கு வந்து பாருங்கள், அங்கே இப்போ கூட பொருட்கள் எல்லாமே கலஞ்சம் போட்டிருக்கு, எங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது, தயவு செஞ்சு வாங்கன்னு சொல்லும்போது இப்போ ஹாஸ்டல் வார்டனும் பசங்களை இழுத்துட்டு அந்த ரூமுக்கும் போகிறாரு, பசங்களோட ரூமுக்கும். ஆனால் பசங்க ரூமுக்குள்ளே வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பசங்க வரல, ஹாஸ்டல் வார்டன் மட்டும்தான் ரூமுக்குள்ளேயும் போகிறாரு. உள்ளே போயிட்டு டெய் ரூம் சாதாரணமாக தானே இருக்குது, என்னடா மறுபடியும் பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா, இல்லாத விஷயத்த இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க, உள்ளே வந்து பாருங்கடான்னு சொல்லும்போது பசங்க உள்ளே வந்து பார்க்குறாங்க. இவங்க அந்த இடத்த விட்டு போகும்போது அங்கே இருக்கிற பொருட்கள் துணிமணி எல்லாமே கீழே கலைஞ்சவங்க இருந்திருந்தது. இவங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வரும் அப்படின்னு தான் இந்த இடத்த விட்டு ஓடி இருப்பாங்க. ஆனால் இப்போ ரூம்குள்ளே வந்து பார்க்கும்போது கலைஞ்ச பொருட்கள் எல்லாமே மறுபடியும் அடுக்கி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த இடம் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. சம்பவமே நடந்த மாதிரி தெரியலை. இப்போ ஹாஸ்டல் வார்டன் என்ன நினைக்கிறாருன்னா, எக்ஸாம் வர்றதுனால இந்த பசங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு விருப்பம் இல்லை போல இருக்குது, ஏதோ கதை சொல்லி ஏதோ ஒன்று பிளான் பண்ணுறானுங்க, அது மட்டும் தெரியுது, நம்மகிட்டே கதை கொடுத்துட்ருக்கானுங்க அப்படின்னு பசங்களாம் பயங்கரமாக திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. டேய் எக்ஸாம்னு தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக படிக்கிற வேலையை பாருங்கடா, இங்கே எந்த பிரச்சனையுமே உண்மையிலே இல்லைடா, நீங்களே ஏதாச்சும் கிளப்பி விட்டு போயிடாதீங்க அப்படின்னு ரொம்பவே வன்மையாக திட்டிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ ஹாஸ்டல் வார்டனும் இந்த இடத்த விட்டு போயிட்டாரு. பசங்களும் இந்த ரூம்குள்ளே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க, வர வழி இல்லை, இங்கே தான் தங்கி ஆகணும் அப்படின்னு பசங்க எல்லாருமே ரூம்குள்ளேயும் வராங்க. ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறம் தூங்கவும் இல்லை, அப்படி வாசல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல உட்காந்துடுறானுங்க. இன்டெப்த்தாலாம் உள்ள போல, ஏன்னா அடுத்து என்ன நடக்குமோன்னு தெரியாது, ஏதாச்சும் நடந்ததுன்னா திரும்ப ஓடிடலாம் அப்படின்னு தான் வாசலில் ரெடியாக உட்காந்துட்டும் இருக்காங்க. இப்படி விடிய தூங்காமல் விடிய காலையில் 5-5:30 வரைக்கும் தூங்காமல் அந்த வாசக்கதவுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இன்கேஸ் தூக்கம் வர மாதிரி அப்படி கண்ணை மூடனா ஏதாச்சும் வந்துருமோ, ஏதாச்சும் இவங்களை பண்ணிருமோன்ற ஒரு பயம் பசங்க எல்லாருக்குள்ளேயும் இருந்துட்டு இருக்க, அதுவே இவங்க தூக்கத்தை கெடுத்துருது. இப்படியே பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் நடந்த இந்த ஒரு விஷயத்தை பற்றி அவருடைய லவ்வர்கிட்டே சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க லவ்வர் ஓரளவுக்கு இந்த ஒரு விஷயத்த நம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பரணியும் காலேஜுக்கும் போயிடுறாரு. காலேஜுக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஃபோன் காலும் வருது. என்னென்னு பார்த்தா கேரளா பாட்டி வீட்டிலேருந்தும் கால் பண்ணுறாங்க. பரணி இவங்களுடைய சின்ன பாட்டி இறந்தும் போயிட்டாங்க. பாட்டி பேயால் இறந்து போனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, வயசானதுனால அவங்களும் இறந்துருக்காங்க. இப்போ பாட்டியோட இறுதி சடங்குக்காக பரணி அவருடைய காதலி இவங்க 2 பேருமே கேரளாவுக்கும் போகிறாங்க. கேரளாவுக்கு போயிட்டு அந்த இடத்துல பாட்டியோட இறுதி சடங்கெல்லாம் முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி இப்போ மறுபடியும் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த காலேஜுக்கும் வரணும். இதுலேயும் பரணி அவங்க காதலி விடிய காலையில் பஸ்ஸை பிடிச்சி தான் இவங்களும் கிளம்பியிருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் பஞ்சர் ஆயிடுது. பஞ்சர் ஆனால் அந்த டயரை ரெடி பண்ணோன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ காலேஜுக்கும் டைம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு 2 பேருமே யோசிக்க, அப்போ பரணி பக்கத்தில் ஒருத்தரும் இருக்காரு. அவர்கிட்ட அண்ணா இங்கேருந்து அடுத்த பஸ் ஸ்டாப்புக்கு போகிறது இருந்தால் எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்க, அடுத்த பஸ் ஸ்டாப்பு ஒரு 3 கிலோமீட்டர் மேலே வரும்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வர வழி இல்லை, இங்கே நாங்கள் 1 மணி நேரம், அது கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு மேலேயும் ஆகும், நாங்கள் அங்கே போயிட்டு வேறு எதனா பஸ்ஸை பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு பரணி அவங்க காதலி இவங்க 2 பேர் மட்டும் அந்த பஸ் இருக்கிற அந்த இடத்த விட்டு பொடி நடையாக நடக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கூட வேற யாருமே வரல, எல்லாருமே அந்த பஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் போகலான்னு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்படி 2 பேருமே நடந்து போயிட்டே இருக்க, காடு தான் அந்த இடம், ஓரளவுக்கு இருட்டாகவும் இருந்துட்டு இருக்கு. இப்படி இவங்க நடந்து போயிட்டு அப்படியே பேசிகிட்டே போகிறாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதே அமானுஷமான குரலும் கேட்குது. என் நிம்மதியை கெடுத்து விட்டு உன் காதலியோட இங்கே நீ நிம்மதியாக இருக்கியா அப்படின்னு ஒரு குரலும் கேட்க, இந்த குரலை கேட்ட பரணி இவரும் உடனே சுற்றி பார்க்குறாரு, யாராச்சும் பின்னாடி இருக்காங்களா அப்படின்னு. ஆனால் சுற்றி பார்த்த வரைக்கும் இந்த பக்கம் யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த குரல் எங்கேருந்து கேட்டுது அப்படின்னு அவங்க காதலிக்கிட்டையும் கேட்குறாங்க, உனக்கு எதனா சத்தம் கேட்டுதா அப்படின்னு. அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் ஏதோ ஒரு அமானுஷமான குரல் கேட்டுது, இந்த மாதிரி வார்த்தை சொல்லிச்சு அப்படின்னு. அப்போ தான் பரணி பயப்படுறாரு, அடடா தமிழ்நாட்டில் ஆரம்பித்தா அந்த பிரச்சனை கேரளா வரைக்கும் வந்திருக்கே அப்படின்னு.
இப்போதான் பரணியும் யோசிக்கிறாரு, பஸ்ஸை விட்டு இறங்கி நாம தப்பு பண்ணிட்டோமோ. ஏன்னா அந்த கண்டக்டர் அண்ணன்னு சொன்னார், தம்பி இந்த நேரத்தில் இந்த ரூட்டில் நடக்கிறது பிரச்சனைக்குரியது, தயவு செஞ்சு டயர் ரெடி ஆகிற வரைக்கும் இங்கே இரு, கொஞ்ச நேரத்தில் போயிடலாம், லேட் ஆனாலும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நீ போயிடுவே, தனியெல்லாம் போகாது அப்படின்னு அவரும் எச்சரிச்சிருப்பாரு. இப்போ அந்த ஒரு விஷயம் தான் பரணி இவருக்கும் ஞாபகம் வர, பேசாமல் பஸ்லேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு இவருக்கும் தோண, சரி நம்ம வேகமாக நடந்துடலாம் அப்படின்னு நடக்கிறாங்க. 3 கிலோமீட்டரில் 3 கிலோமீட்டர்லாம் தாண்டி 4, 5, 6 அப்படின்னு ரொம்ப தூரம் நடந்துட்டும் இருக்காங்க. ஆனால் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் பஸ்ஸும் இல்லை, ஆள் நடமாட்டமும் இல்லை. இப்படி போகிற வழி ஃபுல்லாக அந்த அமானுஷமான குரல், என் நிம்மதியை கெடுத்துட்டு உன் காதலியோட நிம்மதியாக இருக்கே அப்படின்னு இந்த ஒரு சத்தம் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்க இவங்களும் வேகத்தோடு நடந்துட்டும் இருக்காங்க. இது வரைக்கும் இந்த இடத்துல அந்த அமானுஷமான ஒரே ஒரு குரல் மட்டும்தான் கேட்டிருக்கு. ஆனால் ரெண்டாவது இந்த இடத்துல இன்னொரு குரலும் கேட்குது. இந்த நேரத்தில் தனியாக போகிறீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு. இந்த குரலை கேட்டு பரணி அவங்க காதலி 2 பேருமே சுற்றி பார்க்குறாங்க. இவ்வளோ நேரம் ஓரளவுக்கு பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ரெண்டாவதாக ஒரு பெண்ணுடைய குரல் கேட்கும்போது இவங்களுக்கு இன்னமும் பயம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதில் பரணியோட காதலியும் டெய்டே இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போயிடலாண்டா அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் வேகத்தோடு நடக்கிறாங்க. இப்படி இவங்க வேகமாக நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் அப்படி புகைமூட்டமாக இருக்குது. சொல்லப்போனால் அந்த பனிமூட்டம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரியாக இருக்குது. ஆனால் மற்ற இடம்லாம் நல்லா தெளிவாக இருக்குது. அவங்க காதலையும் கேட்குறாங்க, டேய் மற்ற இடம்லாம் தெளிவாக இருக்குது, அந்த ஒரு பர்டிகுலர் இடம் மட்டும் புகைமூட்டமாக இருக்கே அப்படின்னு இவங்களை யோசிக்க அந்த புகைமூட்டத்துக்கிட்ட ஆல்மோஸ்ட் போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே புல்லரிக்கிற மாதிரி அவங்க உடம்புல இருக்கிற முடி எல்லாமே அப்படி எந்திரிச்சும் நிற்குது. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பயம் கலந்த ஒரு அமானுஷ உணர்வை உணர்றாங்க. இப்படி இவங்க அந்த பனிமூட்டத்துக்குள்ளே அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி உயரம், குத்துமதிப்பாக தான் சொல்லியிருக்காங்க, ஒரு 10 அடி உயரத்துக்கு ஒரு உருவமும் நிற்குது. ரொம்பவே ஒல்லியாக, ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மெலிந்த பெண் தேகம் மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே உயரமாகவும் நின்று பரணி இவங்க காதலி வந்துட்டு இருக்காங்களே, இவங்க 2 பேரை வரத்தை அந்த வழிமறிச்சு நிற்கிற மாதிரி தான் அந்த உருவமும் நின்றுருக்க. இதை பார்த்த 2 பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த இடத்துல இவங்க 2 பேருமே வழி மாறி வேற எதனா ரூட்டுக்குள்ளே வந்துட்டாங்களான்னு கூட தெரியல. ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த ரூட்டுக்குள்ள பஸ்ஸு, காரு, லாரி, ஸ்கூட்டர் அப்படின்னு எந்த வண்டியுமே வரல. அந்த ரோடு அனாத மாதிரி தனியாக தான் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அமானுஷ பாதையில் தான் இவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வழி மாறி வந்திருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் அங்கே இருக்கிற அந்த ஆட்கள் அடுத்த பஸ் ஸ்டாப்புக்கு 3 கிலோமீட்டர் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க 4-5ன்னு நிறைய தூரம் வந்திருப்பாங்க. ஆனால் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பஸ் ஸ்டாப்பும் இல்லை, ஆட்கள் நடமாட்டமும் இல்லை. அப்படி பார்க்கும்போது இவங்க அந்த வழியிலே தெரியாதனமாக வேற எதனா ரூட்டுக்குள்ளே போந்திருப்பாங்க. இப்போ இவங்க அந்த பனிமூட்டத்தில் இருக்கிற அந்த 10 அடி உயரம் இருக்கிற அந்த உருவத்தை பார்த்து அப்படி திகைச்சு போய் நிற்கிறாங்களே, இங்கேருந்து திரும்பி போயிடலாம் அப்படின்னு இப்படி திரும்பும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதோ ஒரு பெண், அவங்க பார்க்கறதுக்கு சாதாரண உடல் அமைப்போட, ஆனால் அவங்களோட உயரமும் நல்லா ஹைட்டாக தான் இருக்கும். அந்த பனிமூட்டத்திலேருந்து அவங்களும் அப்படி உள்ளே வராங்க. இப்படி 2 பக்கமும் உருவம் இருக்கிறத பார்த்து இவங்க யோசிக்கிற விஷயம் என்ன தெரியுமா, இன்னையோட நம்ம கதை முடிய போகுது. இந்த இடத்துல பரணி அவங்க காதலி இந்த உருவம் இல்லாத திசையில் ஓடிடலாம் அப்படின்னு சைடில் புந்து ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி ஒரு 30 மீட்டர் ஓடி இருப்பாங்க. அப்படி 30 மீட்டர் ஓடினாலும் அந்த உருவம் இவங்களை விடாமல் இவங்க முன்னாடி நின்று வந்து இவங்களையும் பயமுறுத்த ஆரம்பிக்குது. சரி வேறு திசையில் ஓடலான்னு பார்த்தா இவங்க எங்கே போனாலும் இவங்களுக்கு முன்னாடியே வந்து முன்னாடி நின்று இவங்களையும் பயமுறுத்திட்டும் இருக்கு. ஆனால் எப்படியோ இங்கே அங்கேன்னு ஓடி கடைசியாக ஆட்கள் இருக்கிற சத்தத்தையும் கேட்டு அந்த திசையில் ஓடி இருக்காங்க. போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே ஆட்கள் நடமாட்டமும் இருக்குது, பஸ் ஸ்டாப்பும் அந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு. இப்படி 2 பேருமே சேஃபான ஒரு இடத்துக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த உருவத்தை இவங்க திரும்பியும் பார்க்கல. அண்ட் இப்போ தான் இவங்களும் அமைதியான ஒரு பாதுகாப்பான இடத்தையும் உணர்ந்து அந்த இடத்த விட்டு நகராமல் எப்படி ஊருக்கு போகிறதுன்னு தெரியாமலும் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பஸ் ஸ்டாப்பு வந்ததுக்கப்புறம் தான் பரணியோட காதலி ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணுறாங்க. டேய் என் மொபைல் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன்டா, எனக்கு தெரிஞ்சு வரவில்லை தான் மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு யோசிக்க பரணி சிம்பிளாக சொல்லிடுறாரு, இப்போ உன் மொபைலுக்காக திரும்ப அந்த இடத்துல போயிட்டு உயிரை விடுறதுக்கெலாம் நீயும் தயாராக இல்லை, நானும் தயாராக இல்லை. அண்ட் இப்போ நீ மிஸ் பண்ணது என்னவோ பழைய ஃபோன் தான், அதில் உன்னுடைய இம்பார்ட்டண்ட்டான எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்போ தொலைஞ்ச அந்த மொபைலை அதே இடத்துல போயிட்டு எடுத்து நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு அதை அப்படியே விட்டுரு. நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் உனக்கு நல்ல மொபைல் நானே வாங்கி தரேன், உயிர் முக்கியம், இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் கேரளாவோட ஆல்மோஸ்ட் பார்டர் கிட்ட தான் இருக்காங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் பரணியும் காலேஜுக்கும் வராரு. காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பரணிக்கு ஒரு விஷயம் தெரியுது, நம்ம ஃப்ரெண்டு தினேஷ்
இதுக்கு முன்னாடி பாத்ரூம்ல தனியாக குளிக்க போனானே அவனை கூட ஏதோ தலைமுடியை பிடிச்சி இழுத்து தலையில கூட அடிபட்டுதுன்னு சொன்னாலும் ஒரு கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா நம்ம பாட்டிக்காக ஊருக்கு வந்த இந்த கேப்ல அவன் காலேஜுக்கு வந்திருக்கான். வந்த அவன் 2வது மாடியிலேருந்து கீழே விழுந்திருக்கான். விழுந்ததில் பையன் கோமால இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் பரணிக்கும் தெரிய வந்து அவரும் பதறியும் போறாரு. என்னாச்சுன்னு போய் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது அதுவும் அமானுஷத்தில் தான் முடியுது. அதில் தினேஷ் இவர் எந்த டைமில் கீழே விழுந்திருக்காரு அப்படின்னு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் விடிய காலையில் ஹாஸ்டலில் இருக்கிற பசங்க எதிர்ச்சியாக யாரோ கீழே படுத்திருக்காங்களே அப்படின்னு கிட்ட வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு கீழே விழுந்திருக்கிறது நம்ம ஹாஸ்டல் பையன் அண்ட் பயங்கரமாக அடிபட்டிருக்கு அப்படின்னு எடுத்து ஹாஸ்பிட்டலையும் சேர்த்துருக்காங்க. பார்த்தா தினேஷ் இவரும் ஒரு 4-4:30 போல மேலேருந்து தவறி கீழே விழுந்திருக்காரு. விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவரும் கோமாக்கும் போயிருக்காரு. ஆனால் தினேஷ் இவர் கீழே விழுந்தது அவர் ரூமில் இருக்கிற மற்ற பசங்க ஜெர்சனாக இருக்கட்டும் மற்ற பசங்களாக இருக்கட்டும் யாருக்குமே தெரியாது. இவர் சைலண்டாக வெளியில் பாத்ரூம் போக்க வந்தாரா எதுக்காக வந்தாருன்னு தெரியல. வந்த நண்பரும் இப்போ சுயநினைவோடு இல்லை. இப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறம் பரணியும் பயங்கரமாக பதறவும் ஆரம்பிக்கிறாரு. இது நம்மளை சும்மா விட போகிறதில்ல, ஏதாச்சும் ஒரு உயிர் பலி வாங்கிட்டு தான் போக போதோ அப்படின்ற மாதிரி. சரி, இந்த சைடில் தினேஷ்க்கு மட்டும்தான் அடிபட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு சுச்சுவேஷனில் அடிபட்டு தலையில் கட்டு கையில் கட்டு அப்படின்னு எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு தான் அந்த ரூம்லேயும் படுத்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் ஹாஸ்பிட்டலில், தினேஷ் மட்டும் கோமால ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு டாக்டரும் சொல்லிட்டாங்க. பரணி இவரை தவிர மற்ற எல்லாருமே ரூமில் அடிபட்டும் படுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே சொல்கிற ஒரே ரீசன், நைட்டு நாங்கள் அந்த உருவத்தை பார்த்தோம்டா அதால தான் நாங்கள் அடிபட்டு படுத்துருக்கோம் அப்படின்னு. அப்போ பரணி யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒருவேளை நம்ம பசங்களுக்கு இந்த ஒரு விஷயம்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஊர்லேருந்து கேரளாலேருந்து வரும்போதும் ஒரு உருவம் இல்லை 2 உருவம் நம்ம துரத்திட்டு வந்தது, நம்மளே ஏதாச்சும் பண்ணுறதுக்காக தான் துரத்திட்டு வந்தது அப்படின்னு இவரும் இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் பரணியோட காதல் இருக்காங்களே அவங்க பயங்கர பயத்தோடு இருந்துட்டு இருக்காங்க. அந்த 2 உருவத்தையும் பார்த்து உயிர் தப்பி வந்திருக்காங்களே இந்த ஒரு விஷயத்த காதலி அவங்களோட அம்மா அப்பாட்டையும் சொல்லியிருக்காங்க. விஷயத்த அப்பா அம்மாட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்களும் பதறியும் போகிறாங்க. ஆனால் பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு இவங்க லவ் மேட்ரு எதுவுமே தெரியாது. பொண்ணோட அப்பாவும் சரி அம்மாவும் சரி காலேஜுக்கு வராங்க. காலேஜுக்கு வந்து பரணிகிட்டையும் பேசுகிறாங்க, தம்பி எனக்கு என்னவோ இது சாதாரண பிரச்சனை மாதிரி தெரியல, இது ஏதோ விபரீதமாக போய் முடிகிற மாதிரியும் இருக்குது, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகவாதியும் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னால் இந்த ஒரு விஷயத்த சரி பண்ணுவார், ஏன்னா போகிற போக்க பார்த்தா இது ஏதோ வேறு மாதிரி முடிகிற மாதிரி இருக்குது, ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க, பேசாமல் ஒன்று பண்ணுங்க, என் கூட ஒரு 2 நாள் வாங்க, இந்த ஒரு விஷயத்தை பற்றி பரணி நீ உன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லாத, ஆனால் காலேஜ் ஹாஸ்டல் வார்டன் கிட்ட கூட பேசி நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு பொண்ணோட அப்பா இந்த பிரச்சனைலேருந்து எப்படியாச்சும் உங்களை காப்பாற்றுறதுக்கும் உதவி பண்ண முன் வராரு. சரி, இதுதான் ஒரே வழி, நானும் அந்த பேய்கிட்ட அடி வாங்குறதுக்கோ இல்லை பிரச்சனை மாட்டுறதுக்கோ நான் ரெடியாக இல்லை, நான் பேசாமல் என் மாமனார் கூட அவர் சொன்ன மாதிரி போயிடுறேன் அப்படின்னு பரணியும் ரெடி ஆயிடுறாரு. இப்போ காதலியோட அப்பா அவரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊத்துக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு கிராமத்துக்கும் கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா அந்த இடத்துல தான் ஒரு மாந்திரிகவாதியும் இருக்காரு. அங்கே தான் 2 நாள் தங்கி ஏதோ சிறப்பு பரிகாரம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களையும் பண்ண போகிறாங்க. அங்கே இருக்கிற கோவிலுக்கும் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த கோவிலில் ஒரு பூசாரியும் இருக்காரு. அவருக்கு அந்த மாந்திரிகம் தாந்திரிகம்லாம் அத்துப்படி. அவர்கிட்ட கூப்பிட்டு போனதுக்கப்புறம் பரணிகிட்டையும் பரணியோட காதலி இருக்காங்களே 2 பேரும் கூட தான் இருக்காங்க. நீங்கள் 2 பேருமே உங்கள் 2 பேருக்குமே என்ன பிரச்சனை நடந்ததும் ஒரு விஷயத்த கூட மறைக்காம எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுங்க. அப்பதான் இந்த ஒரு பிரச்சனைல இருந்து உங்களை என்னால் முழுசா கொண்டு வர முடியும், ஒழுங்கா சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் பரணியும் ஆரம்பத்தில் அந்த பாத்ரூம்ல இருந்து நடந்த விஷயம், கேரளாவில் அந்த 2 ஊரும் துரத்திட்டு இருந்ததுல இது எல்லாத்தையுமே ஒன்று விடாம இன்க்ளூடிங் அவங்க காதலையும் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. ஓ விஷயம் அப்படி போதா, இப்போ நீங்க கிளம்புங்க, இப்போ நீங்க போயிட்டு உங்களுக்கு நான் 2 நேரம் சொல்றேன், ஒன்று சாயங்காலம் 5 மணி 5 மணிக்கு வந்தீங்கன்னா நீங்க பாதுகாப்பா இந்த இடத்துக்கு வந்துடலாம், இல்லை நீங்க கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு 7 மணிக்கு வரதா இருந்தால் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கும் வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் 5 மணிக்கு வர்றது பாதுகாப்பாக வரலாம், 7 மணிக்கு வந்தாலும் வரலாம், ஆனால் பல தடங்களை மீறி தான் வரணும், எந்த டைம் வரணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரும் இவங்களை அனுப்பிடுறாரு. ஆனால் பரணி அவங்க காதலி அப்பா இவங்க எல்லாருமே 5 மணிக்கு வந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, 6 மணிக்கு வந்திருக்காங்க. ஆனால் 7 மணிக்கு வரல, 6 மணிக்கு வந்திருக்காங்க. ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இவங்களும் அந்த பூசாரிக்கிட்டே வந்துட்டாங்க. பூசாரி அவரும் இவங்க இந்த பிரச்சனைல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கான அந்த மாந்திரிகம் தாந்திரிகம் அந்த விஷயத்தை பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்காரு. சுத்தி பார்க்கும்போது ஒரே பூ, எலுமிச்சப்பழம் அண்ட் அக்னிகுண்டம், மந்திரிக்க வேண்டிய பொருள் அப்படின்னு அந்த இடமே பார்க்கறதுக்கு பயம் தர மாதிரி தான் இருந்திருக்கு. சிம்பிளா சொல்ல போனா சந்திரமுகி
படத்துல கிளைமேக்ஸ்ல ஜோதிகாவை ஒரு கோலத்துல உட்காரப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய கோலமும் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப அப்படிப்பட்ட கோலத்துல பரணி அவங்க காதலி இவங்க 2 பேருமே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கு அப்புறம் அந்த பூசாரியும் கொஞ்சம் தள்ளி இருந்து பெரிய சொம்புல மந்திரிச்ச தண்ணியும் இருக்கு, அதை எடுத்து தூரத்துல இருந்து தெளிக்கிறாரு. இதை தெளிக்கும் போது பாத்தீங்கன்னா கூட இருக்கிற பெண்ணுடைய அப்பா ஒரு சில பேரும் கூட வந்திருக்காங்க. நீங்க எல்லாருமே தள்ளி இருங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த பெரியவரும் கண்ணை மூடினவர் தான் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் வரைக்கும் குத்துமதிப்பா ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் கண்ணை திறக்காம ஏதோ மந்திரங்களை உச்சரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த மந்திரங்களை உச்சரித்து முடிக்கிற வரைக்கும் இந்த சொம்பில் இருக்கிற இந்த தண்ணியை இவங்க மேலே தெளிச்சிட்டும் இருக்காரு. இதை பார்க்குற பரணிக்கும் அவங்க காதலிக்கும் என்னடா இவரு ஒரு சைடில் நம்ம பயத்துலேருந்து வந்திருக்கோம், இந்த சைடில் இவரும் நம்ம பயமுறுத்துற மாதிரி ஏதேதோ பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இங்கே பண்ணுற விஷயம் பரணி இவருக்கும் பெரும்பாலும் புரியாது. அதனால இவங்க 2 பேரும் பயங்கர பயத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி 15 நிமிஷம் கழிச்சு அந்த பெரியவரும் கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் சொல்ற ஒரே விஷயம், இந்த பிரச்சனை யார்கிட்ட இருந்து திரும்ப ஆரம்பிச்சிருக்கு, உன் கூட தினேஷன் யாராச்சும் தங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்க பரணியும் ஆமா சாமி, இப்போ அவன் கோமால படுத்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்ல, அவன் தான் இதுக்கு முதல் காரணம். அவன் தான் அங்க இருக்கிற அந்த கெட்டதை உசுப்பேத்தி நோண்டியும் விட்டுருக்கான். அதனால தான் அந்த ஆன்மாவும் கொலவெறியோட உங்க ரூம்ல இருக்கிற எல்லாருமே டார்கெட் பண்ணி எதையாச்சு உங்களை கொல்லணும்னு முயற்சி பண்ணிட்டும் இருக்கு. அதோட வெளிப்பாடை தான் இப்போ உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே அடிபட்டும் படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பரணியும் கேட்கிறாரு, சாமி அப்படி என் ஃப்ரெண்டு என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், அதை நான் உன்கிட்ட சொல்ல தயாராகவும் இல்லை அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிடுறாரு. இந்த சைடில் பரணிக்கு ஒன்றும் புரியல, அப்படி அவன் என்னடா பண்ணியிருப்பான் அப்படின்னு. அதுவும் அவன் நோண்டி விட்டது ஒரு ஆன்மா இல்லை 2 ஆன்மாக்கள். அப்போ தினேஷ் இன்னொரு விஷயமும் கேட்குறாரு, சரி சாமி அவன் தானே நோண்டி விட்டான், அவனை பழி வாங்காம ஏன் எங்களை தொடருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மாக்கு சில நேரங்களுக்கு வரையற அப்படின்னு எதுவுமே கிடையாது. தினேஷுக்கு பிடிச்சவங்க நீங்க. உண்மையிலே தினேஷ் தான் நோண்டி விட்டான், ஆனா தினேஷ் எப்பவுமே உங்க கூட தான் இருக்கான், உங்க கூட தான் தங்குறான் தூங்குறான். இதனாலே அதோட கோவம் உங்க பக்கமும் திரும்பி இருக்கு. அதோட வெளிப்பாட தான் உங்களை பயமுறுத்துறது, உங்களை காயப்படுத்துறது எல்லாமே நடந்திருக்கு. பொதுவாக மனுஷங்களை எடுத்துங்க, நம்மள ஒருத்தவன் நோண்டிட்டானா அவனு மட்டும் இல்லை, அவன் சம்பந்தப்பட்ட யாரையாச்சும் ஒருத்தராச்சும் நம்ம நோண்டலைன்னா நமக்கு தூக்கம் வராது. அது மனுஷனோட இயல்பு. மனுஷனுக்கு எப்படின்னும் போது பேய்களுக்கு சொல்லியா தரணும் அப்படின்னு நான் சொல்லல, அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு. தம்பி இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, உன் டீம்ல தினேஷ் ஆல்ரெடி கோமால இருக்கான். இப்போ உன் டீம்ல யோகேஷன் ஒரு பையன் படுத்த படுக்கையா இருக்கான் தெரியுமா. அவனுக்கு அடுத்ததா அந்த ஆன்மா உன்னை டார்கெட் பண்ணி தான் உன்கிட்டே வந்திருக்கு. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ இப்ப நீ ஏன் முன்னாடி வந்து நின்று இருக்க. அதனாலதான் உன்னை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல நானும் இருக்கேன். தப்பு மேல இல்லை, ஆனா நீ கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாலும் உனக்காக ஒரு 3வது படுக்கையை ரெடி பண்ணியிருக்கணும் அப்படின்னு அந்த பூசாரி சொல்லும்போது தினேஷ் ஆடி போயிடுறாரு. நடப்பது எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கோ, இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ உன் கையில நான் ஒரு தாயத்தும் கட்டி விடுறேன், உன் கழுத்துல நான் ருத்ராட்ச மாலையும் போட்டு விடுறேன். எக்காரணத்தை கொண்டும் இது உன் கூட தான் இருக்கணும், உனக்கு ஒரு வழி இல்லை, இது உன் உடம்பை விட்டு விலகக்கூடாது அப்படின்னு அந்த பூசாரியும் சொல்லிடுறாரு. இப்போதைக்கு உன்னை பின்தொடர்ந்துட்டு இருந்த அந்த 2 ஆன்மாக்களையும் நான் அடக்கிட்டேன், அதால உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இருந்தும் ஏன் இந்த ருத்ராட்சமும் இந்த கயிறும் உன் கையில இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ஆன்மா உன்னை தேடி வந்துருச்சு, இதுக்கப்புறம் வேற எந்த ஆன்மாவும் உன்னை தேடி வராது அப்படின்னு, இதுக்கப்புறம் எந்த ஆன்மாவும் உன்னை தேடி வராது அப்படின்னு என்னால கேரண்டியெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி வேற ஏதாச்சும் ஆன்மா உன்னை தொடர்ந்து வந்ததுன்னா கண்டிப்பா தொடர்ந்து வரும். அதுல இருந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் இந்த கயிறும் இந்த ருத்ராட்சமும். இதுக்கப்புறம் உடலும் உயிருமா நீ உன் வாழ்க்கை ஃபுல்லா இதை நீ போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு அந்த பூசாரி சொன்னதுக்கு அப்புறம் பரணிக்கும் சரி அவங்க காதலிக்கும் வேற வழி கிடையாது. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது, நிம்மதியாக போயிட்டோன்னு சொன்னதுக்கப்புறம் 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி அவங்க காலேஜுக்கும் வராங்க. அடுத்தடுத்த நாள் ஒரு விதமான பயத்தோடு தான் கடந்துட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படி அடுத்த நாள் அடுத்த மாதமும் ஆகுது, அடுத்த மாதம் அடுத்த வருஷமும் ஆகுது. இப்படி பரணி காலேஜோட ஃபைனல் இயரும் வந்துட்டாரு, எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ தான் அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இருந்தாலும் கழுத்தில் போட்டிருக்கிற இந்த ஒரு விஷயத்த எக்காரணத்தை கொண்டும் கழட்டக்கூடாது. அவர் சொன்னது எனக்கு இப்போவும் நினைவு இருக்கு, ஒன்று போனால் இன்னொன்று வரும், அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதனால் இதை கழட்டாமல் என் உடம்பு கூட இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு பரணி அப்படியே அவர் வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுறாரு. அவருக்கு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. சரிப்பா ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னாச்சு, கோமாலேருந்து வெளில வந்துட்டாரான்னு கேட்டீங்கன்னா டாக்டர் சொல்லிட்டாரு, எப்போ வேணாலும் கோமாலேருந்து வரலாம், நாளைக்கு வரலாம், அடுத்த மாதம் அடுத்த வருஷம் வராமலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த வீடியோ எடுக்கிற இப்போ வரைக்கும் அவருடைய ஃப்ரெண்டு கோமாலேருந்து வெளியில் வரலை. இதை தான் பரணி நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை தவிர்த்து இவங்க டீமில் வேற எந்த பிரச்சனையுமே இல்லை, இப்போ எல்லாருமே நிம்மதியாக இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பதற்றம் இருந்துட்டு தான் இருக்கு, இன்கேஸ் என்னைக்காச்சும் நம்மளை துரத்தி ஏதாச்சும் வந்துருமோ அப்படின்னு. ஸோ பரணி இவர் லைஃப்பில் நடந்த இந்த பேய் சம்பவத்தை கேட்கும்போது, அதுவும் ஹாஸ்டல் நடந்த இந்த பேய் சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில்
மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, சம்பவம் அவர் கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். மறக்காம இந்த சம்பவத்தை பற்றின உங்களுடைய கருத்துன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இது கூடவே இந்த சேனல் ப்ளஸ் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க. அது கூடவே கீழே சப்ஸ்கிரைபர்னு ஒரு சிகப்பு கலரில் பட்டனும் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்துலேயே பெல் ஐக்கானும் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கும் வரும். இல்லைனா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வராமல் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மை சம்பவத்தோட கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுது உங்கள் நான். பாய்.